அதனால தான் வீனஸ் வந்து ஹாட்டஸ்ட் பிளானட். ஓகே, நெக்ஸ்ட் எர்த், த லிவிங் பிளானட். The earth is the third planet from the sun and the fifth largest planet in the solar system. Sun கிட்ட இருந்து third planet வந்து earth, solar systemத்திலேயே fifth planet வந்து earth. So it is called blue planet or watery planet because 3/4 of the earth is covered by water. அதாவது earth surface வந்து அதாவது 4/3 பங்கு வந்து வாட்டராக இருக்குது, ஒரு பங்கு தான் வந்து லேண்டாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து வாட்ரி பிளானட். ஸ்கையில் இந்த ஏர்த்தை வந்து பார்க்கும்போது ஏர்த்து வாட்டர் இருக்கறனால ப்ளூவாக விசிபிள் ஆகிறதுனால இது ப்ளூ பிளானட்டுன்னு சொல்கிறாங்க. The earth is the only planet in the solar system which is not named after any Greek or Roman deity. அதாவது Greek or Roman deityனால நேம் வைக்காத அந்த சோலார் சிஸ்டத்திலே நேம் வைக்காத பிளானட் எது அப்படின்னா இந்த earth. It is the only planet known to support life. The polar diameter of the earth is 12,714 kilometer and the equatorial diameter is 12,756 kilometer. இந்த இமேஜ் பாருங்க, இந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த சர்க்கிள் வந்து எர்த்தாக இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ளூ கலரில் அந்த ஸ்டாண்டிங் லைனில் இருக்கிறது போல் டயாமீட்டர், ஸ்லீப்பிங் லைனில் க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர். The earth revolves around the sun at a speed of about 30 km per second. இந்த earth வந்து சன்னை எவ்வளோ ஸ்பீடில் சுற்றி வருது அப்படின்னா ஃபர் செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் வந்து சுற்றி வருது. Life is possible on earth because of the presence of land, air and water. ஸோ இதில் வந்து அதாவது எல்லாரும் வாழ்கிறதுக்கு தகுதி, எல்லா உயிரினமும் வாழ்கிறதுக்கு தகுதியான அந்த பிளானட் எது அப்படின்னா earth. ஏன் அப்படின்னா லேண்டு, ஏரு, வாட்ரு இதெல்லாம் இருக்கிறதுனால. The only natural satellite of the earth is the moon. அதாவது ஃபஸ்ட்டு வந்து மெர்க்குரியில் வந்து எந்த ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டும் இல்லை, வீனஸ்லேயும் எந்த ஒரு சேட்டலைட்டும் இல்லை, earthல வந்து ஒன்லி ஒன் நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது. அது என்ன அப்படின்னா மூணு. நெக்ஸ்ட்டு do you know பாருங்க, the distance between the sun and the earth is about 150 million kilometer. அதாவது சன்னுக்கும் ஏர்த்துக்கும் இன் பிட்வீன் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். A flight flying at a speed of 800 km per hour from the earth would take 21 years to reach the sun. அதாவது ஒரு ஃப்ளைட் இருக்குது, ஃப்ளைட் வந்து ஃப்ளை ஆகுது, எவ்வளோ ஸ்பீடில் ஃப்ளை ஆகுதுன்னா 800 km per hour ஃப்ளை ஆகுதுன்னா அந்த ஃப்ளைட்டை ஏர்த்துலேருந்து சன்னுக்கு விட்டோம் அப்படின்னா அது போய் ரீச் ஆகிறதுக்கு, அந்த ஃப்ளைட் போய் சன்னுக்கு ரீச் ஆகிறதுக்கு 21 years எடுத்துக்குமா. ஸோ அப்போனா எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாஸ், த ரெட் பிளானட். Mars is the fourth planet from the Sun and the second smallest planet in the solar system after Mercury. அதாவது சன் கிட்ட இருந்து ஃபோர்த் பிளானட் வந்து மாஸ், அண்ட் தென் பிளானட்லேயே செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் அப்படின்னா அது வந்து மாஸ். ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் பிளானட் எது? மெர்க்குரி. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் வார். It appears red in color due to the presence of iron oxide on its surface, so it is often described as the red planet. இது வந்து இதனோட சர்ஃபேஸில் வந்து அயன் ஆக்சைடு இருக்கனால இது வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதனால் இது ரெட் பிளானட்டுன்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் எ தின் அட்மாஸ்பியர். இதனோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இட் ஆல்சோ ஹேஸ் polar ice caps like the earth. earthக்கு மேலே வந்து ஐஸ் கேப்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரியே மாஸுக்கு இருக்குது. Mars has two natural satellites, namely Phobos and Deimos.
எர்த்துக்கு மாஸ்க்கு வந்து 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதனோட நேம் வந்து ஃபோபஸ் அண்ட் டீமஸ். Many orbiters and rovers have been launched to explore this planet. இந்த மாஸ் பிளானட்டை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஆர்பிட்டர்ஸ் அண்ட் ரூவர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். On 24th September 2014, Mangalyaan Mars Orbiter Mission MOM launched by the Indian Space Research Organization ISRO reached the orbit of Mars to analyze its atmosphere and topography. ISRO has now become the 4th place agency to research Mars after the Soviet Space Program, NASA and the European Space Agency. அதாவது ISRO மார்ஸோட அட்மாஸ்பியர் அண்ட் டொபோகிராஃபி ரிசர்ச்சுக்காக செப்டம்பர் 24, 2014 மங்கல்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மாமை அனுப்பியிருக்காங்க. இதனால் இந்தியா மார்ஸ் பிளானட்டை ரிசர்ச் செய்யும் அந்த லிஸ்ட்டில் வந்து 4th பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் Soviet Space Program Russia, NASA USA and the European Space Agency Europe country, and then 4th place ISRO India. Next, Jupiter, the largest planet. Jupiter is the 5th planet from the Sun and the largest planet in the solar system. Sunலேருந்து 5th planet வந்து Jupiter, and then planetsலே வந்து ரொம்ப largest planet அப்படின்னா அது Jupiter. It is named after the king of the Roman gods. It is the 3rd planet object in the night sky after moon and Venus. அதாவது நைட்டு ஸ்கையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிறது மூன், அண்ட் தென் செகண்டாக வந்து வீனஸ், தேர்டாக வந்து ஜூபிட்டர் வந்து இருக்கும். இட் ஈஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் இன் சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் அதாவது தன்னைத்தானே சுற்றிக்கிற ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் எது அப்படின்னா சோலார் சிஸ்டம். இட் இஸ் called a gas giant planet. Its atmosphere is made up of mostly hydrogen and helium like the sun. Same like sun எப்படி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமால் மேர்டாக இருக்கோ அதே மாதிரி இதனோட அட்மாஸ்பியர் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமால் மேர்டாக இருக்கு. It has the largest number of natural satellites. இதில் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து இதில் இருக்குது. அதில் சில இது பார்க்கலாம். ஐயோ, யூரோபா அண்ட் தென் கனிமீட் அண்ட் கேலிஸ்டோ ஆர் எ ஃபியூ லார்ஜ் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். நெக்ஸ்ட்டு Saturn, the ringed planet. Saturn is the 6th planet from the Sun and the 2nd largest planet in the solar system after Jupiter. Saturn வந்து சன் கிட்ட இருந்து 6th பிளானட்டாக இருக்குது சோலார் சிஸ்டமில், அண்ட் தென் சோலார் சிஸ்டமில் 2nd largest பிளானட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பிளானட் வந்து ஜூபிட்டர், 2nd largest பிளானட் வந்து Saturn. It is named after the Roman god of agriculture. Saturn has many rings around it. These rings are huge and are mostly made up of ice, rocks and dust particles. அதாவது Saturn வந்து அதை சுற்றி வந்து மெனி ரிங்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் அந்த ரிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் தென் அந்த ரிங்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஐஸால் மேர்டாக இருக்கும், ராக்ஸால் மேர்டாக இருக்கும், அண்ட் தென் டஸ்ட் பார்ட்டிகல்ஸால் மேர்டாக இருக்குது. Saturn has 62 natural satellites around it. அதாவது Saturnல வந்து 62 natural satellites வந்து இருக்கு. Titan, Saturn's largest moon, is the only satellite in the solar system that has clouds and dense atmosphere composed of nitrogen and methane. இந்த Saturnல வந்து ஒன்று டைட்டன் அப்படிங்கிற அந்த மூன் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் அண்ட் தென்
இதில் வந்து நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் வந்து கம்போஸ்ட் ஆகியிருக்கு. த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாட்டர்ன் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் வாட்டர். அதாவது சாட்டர்ன் வந்து வாட்டரோட டென்ஸோட கம்மியாக இருக்குது. இஃப் யூ குட் புட் சாட்டர்ன் இன் எ லார்ஜ் எனஃப் ஓஷன் இட் வுட் ஃப்ளோட். கெஸ் வை? அதாவது இப்போது ஒரு ஓஷனில் வந்து இந்த சாட்டர்னை தூக்கி போட்டோம் அப்படின்னா இது வந்து ஃப்ளோட் ஆகும். ஏன் அப்படின்னா அதாவது வாட்டரோட டென்ஸோட இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால். நெக்ஸ்ட்டு யுரேனஸ், த summer salting planet. Uranus is the 7th planet from the Sun. It was the first to be discovered with the telescope by the William Herschel in 1781. அதாவது சன்கிட்ட இருந்து 7th பிளானட் வந்து யுரேனஸ். இதுதான் வந்து டெலஸ்கோப் வழியாக ஃபஸ்ட்டு பார்த்த பிளானட்டு. யார் பார்த்தாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரானமர் வில்லியம் ஹெர்சல் அப்படிங்கிறவர் 1781 பார்த்துருக்காங்க. இட் அப்பியர்ஸ் க்ரீன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன். இதில் வந்து மீத்தேன் வந்து நிறையா இருக்கனால இது வந்து க்ரீன் கலரில் அப்பியர் ஆகிருக்கு. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த கிரீக் காட் ஆஃப் த ஸ்கை. It rotates on its axis from east to west like Venus. அதாவது யுரேனஸும் வீனஸும் தான் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் tilted so much that it appears to orbit the sun on its sides like a rolling ball. அதாவது யுரேனஸ் ஆக்சிஸ் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால தன்னோட ஆர்பிட்டில் இருந்து ரோலிங் பால் மாதிரி சூரியனை வந்து சுற்றி வருது. Uranus has 27 natural satellites of which Titania is the largest. அதாவது யுரேனஸில் 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் டைட்டானியா தான் ரொம்ப லார்ஜஸ்ட் சேட்டலைட்டு. நெக்ஸ்ட்டு நெப்டியூன், த கூலஸ்ட் பிளானட். நெப்டியூன் இஸ் த 8th அண்ட் த farthest planet from the sun. அதாவது நெப்டியூன் வந்து சன்கிட்ட இருந்து 8th பிளானட்டு அண்ட் தென் சன்கிட்ட இருந்து ரொம்ப ஃபாராக இருக்கிற பிளானட் எது அப்படின்னா அது நெப்டியூன். தெர் ஆர் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இன் திஸ் பிளானட். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட்ஸ் ஆஃப் சி. Neptune has 14 natural satellites, the largest being Triton. அதாவது இந்த நெப்டியூனில் வந்து 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப லார்ஜஸ்ட் அப்படின்னா அது வந்து ட்ரைட்டன். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், Neptune is of the coldest planet in the solar system. அதாவது என்னென்னா சன்கிட்ட இருந்து ரொம்ப லாஸ்ட்டாக ரொம்ப டிஸ்டன்ஸில் ரொம்ப ஃபாராக இருக்கனால தான் நெப்டியூன் வந்து ரொம்ப கூலஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். அடுத்தது த ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெப்டியூன் ஹெல்ப் டு டிஸ்டிங்விஷ் இட் ஃப்ரம் யுரேனஸ். அதாவது இந்த பிளானட் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இருக்கிறனால தான் யுரேனஸ் கிட்ட டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. இப்போது இந்த கீழே பாருங்கள், மீன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் மில்லியன் கிலோமீட்டர்ஸ். அதாவது இந்த ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் சன்கிட்ட இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அந்த சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் ரெவல்யூஷன் பீரியட், அதாவது சன்னை வந்து ஒவ்வொரு பிளானட்டும் எவ்வளோ டேஸ் வந்து சுற்றி வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரொட்டேஷன் பீரியட், அதாவது தன்னைத்தானே எவ்வளோ டேஸ்க்கு வந்து சுற்றிக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே பாருங்கள் நம்பர் ஆஃப் மூன்ஸ், ஒவ்வொரு இதுலேயும் வந்து எவ்வளோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெர்க்குரி வந்து சன்னுக்கும் மெர்க்குரிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 57.9 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்.
அண்ட் தென் சன்னை வந்து 88 டேஸில் சுற்றி வருது. தன்னைத்தானே சுற்றிக்கிற டேஸ் வந்து 58.7 டேஸு. இதில் வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு வீனஸ் பாருங்கள், 108.2 மில்லியன் கிலோமீட்டர்ஸ், அதாவது சன்னுக்கும் வீனஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த வீனஸ் வந்து சன்னை வந்து 224.7 டேஸில் வந்து சுற்றி வருது. அடுத்தது ரொட்டேஷன் பீரியட், தன்னைத்தானே சுற்றிக்கிற டேஸ் வந்து 243 டேஸ். இதில் வந்து சேட்டலைட்ஸ் வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து 0. நெக்ஸ்ட்டு ஏர்த்தில் பாருங்கள், ஏர்த்தில் வந்து ஏர்த்துக்கும் சன்னுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 149.6 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். சன்னை சுற்றி வரத்துக்கான டேஸ் வந்து 365.3 டேஸ். தன்னைத்தானே சுற்றிக்கிற அதாவது இதில் டேஸ் இல்லை, ஹவர்ஸ் 23 hours 56 minutes 4 seconds. அடுத்தது நேச்சுரல் சேட்டலைட்டு 1. நெக்ஸ்ட்டு மாஸில் 227.9 மில்லியன் கிலோமீட்டர் சன்னுக்கும் மாஸுக்குள்ள டிஸ்டன்ஸ். இந்த மாஸ் வந்து சூரியனை சுற்றி வரத்துக்கு 687 டேஸு. அடுத்தது வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு வந்து 24 hours 37 minutes. இதில் நேச்சுரல் சேட்டலைட்ஸு 2. நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர் வந்து 778.6 மில்லியன் கிலோமீட்டர் சன்னுக்கும் ஜூபிட்டருக்குள்ள டிஸ்டன்ஸ். இது வந்து எவ்வளோ அதாவது சூரியனை சுற்றி வரத்துக்கு 11.9 இயர்ஸ் வந்து ஆகுது. நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 9 hours 51 minutes. அடுத்தது இதனோட நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து 67. நெக்ஸ்ட் வந்து சேட்டனுக்கும் சன்னுக்குள்ள டிஸ்டன்ஸ் 1433.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். இது வந்து சன்னை சுற்றி வரத்துக்கு 29.5 இயர்ஸ் ஆகும். இது வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறது வந்து 10 hours 14 minutes. இதோட சேட்டலைட்ஸ் வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸு 62. அடுத்தது வந்து யுரேனஸ்க்கும் சன்னுக்குள்ள டிஸ்டன்ஸ் 2872.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். அடுத்தது வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு 84 இயர்ஸ். தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 17 hours 14 minutes. இதனோட நேச்சுரல் சேட்டலைட்ஸ் 27. நெக்ஸ்ட்டு நெப்டியூனுக்கும் சன்னுக்குள்ள டிஸ்டன்ஸ் 4495.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சூரியனை சுற்றி வரத்துக்கு 164.80 இயர்ஸ். தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 16 hours 3 minutes. இதோட நேச்சுரல் சேட்டலைட்ஸ் 14. Today class is over. Thank you.